இது இப்போ இந்த எனக்கு ஏற்பட்ட உணர்வு ஒவ்வொரு குடிமகனுக்கும் போய் சேரணும். ஒரு போதை இல்லா ஒரு உலகம், நல்ல உலகம் இருக்கணும். ஆனா இந்த படத்துல ஒரு கருத்து வந்தது, அந்த சுந்தரம் அந்த நிறுவனத்தை பத்தி வந்தது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்சி என்பதை நான் கண்டிப்பா சொல்லணும். அந்த ஆட்சி யார் அமைக்கிற, நாம அமைக்கிறோம். அப்ப இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறது நம்ம கையில இருக்குது. ஆனா நம்மள எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி, மூளை செலவை பண்ணி இந்த மக்களை மிகப்பெரிய ஒரு அறியாமைய உற்பத்தியாகி சமுதாயத்தையே சீர்கெடுத்துக்கிட்டு இருக்கிறது ஆட்சி. ஆனா அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய மக்கள் ஒன்று திரண்ட கூடிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தணும். அந்த புரட்சி ஏற்பட்டு இதை இந்த மது எங்க உருவாகுதோ அதனுடைய வேற நம்ம கிள்ளி எறியணும். அப்படி கிள்ளி வேறு எங்க இருக்குது, ஆணி வேற புடுங்கி எறியணும். அந்த ஆணி வேற புடுங்கலைன்னா கிளைகள் பிரிஞ்சுக்கிட்டே தான் போகும். அப்ப அந்த ஆணி வேற புடுங்கி எரியணும்னா நாம ஆட்சி தான் அதுக்கு மெயின். அந்த ஆட்சியை நம்ம நல்ல ஆட்சி, வல்லரசு நமக்கு வேண்டாம், நல்லரசு தான் வேணும். அப்ப இந்த நல்லரசு எது நல்லரசு, அதனுடைய கருத்துக்கள்லாம் படத்துல வருது. இந்த கருத்துக்கள் இந்த உலகம் முழுக்க இந்த கருத்துக்கள் போய் சேரணும் அப்படிங்கிறத நான் படத்தை பார்த்து அத கண் கலங்கியதான். அந்த 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 திரையரங்குக்குள்ள நான் ஒரு ஃப்ரீனஸாவே இல்லை, ரிலாக்ஸாவே இல்லை. அதனால இந்த படத்தை பார்த்த பின்பாவது இந்த நாம எதுக்காக இந்த படம் எடுத்தோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆழமான ஒரு கருத்தை பதிவு செய்கிறேன்.